இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பேசும்போது என்னதான் பொலைட்டா பேசினாலும் நீங்க இன்டைரக்டா அப்பாவை திருடன் தான் சொல்றீங்க. டேய் கிருஷ்ணா, இதுக்கு மேலே இந்த பழிய சுமந்துக்கிட்டு ஏண்டா இங்கே இருக்கணும்? போடா, ஏதாவது ஒரு ஆபீஸை தேடி அக்கௌண்டண்டா வேலை செய். வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைடா. வயசாயிட்டே போது, பசங்களோட பொறுப்பு இன்னும் உன் தோள்ல தாண்டா இருக்கு. போடா போ. ஏங்க, நீங்க எங்க முன்னாடி இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சாமி சத்தியமா சொல்றேன், எங்க சம்பந்தி எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கலங்க. சரி, வீட்டுக்கு வந்த உங்களை நான் அவமானப்படுத்த விரும்பல. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வரதட்சணை வரலன்னு சொல்றீங்க? வரலங்க. அபூர்வா, இந்த விஷயத்துல உன்னோட தப்பும் இருக்கு. மாமா, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் ஏன் வரதட்சணை கொடுக்காம வச்சிருக்க? இவங்களுக்கு அந்த 2 கோடியை கொடுத்து அனுப்பி வை. எங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாங்க. வரதட்சணை வேண்டாமா? ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டாம்னா, நாங்க இப்ப திருந்திட்டோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரர் போலீஸா இருக்காரு, அவரை பார்த்தோம். வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவர் எங்களுக்கு சொன்னாரு. நேத்து முந்தா நேத்து வரைக்கும் வரதட்சணை பிரச்சனை பண்ணி இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்கன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு என் பொண்ணு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, தயவு செஞ்சு அப்படிலாம் சந்தேகமே படாதீங்கம்மா. எங்க மருமகளை நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம். சந்தேகமா இருந்தா நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு போலாம். ஏண்டா, உனக்கு கண்ணு தெரியலையா? என்னடா பேசிட்டே இருக்க, பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு எங்களை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? சாரி சொல்றா, சாரி சொல்லுன்றான்ல. என்னடா பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சாரி சொல்றா, சாரி சொல்றா. என்னடா அவ்வளவு திமிரு உனக்கு? சாரி கேளுடா, சாரி கேளுடா, சாரி கேளுன்றல்ல. ஹலோ அத்தை, நான் தான் நட்சத்திரா பேசுறேன். நீயா? ஆமா, நான் தான் அத்தை. நேத்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தப்ப அந்த பூமி பூகம்பம் மாதிரி வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டா. நான் சண்டை போட்டு முடிச்சிட்டு பார்த்தா உங்கள ஆளே காணோம். அந்த டிஸ்டர்பன்ஸ்ல போன அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அத்தை. கொஞ்சம் மாமா கிட்ட போனை கொடுத்து விடுறீங்களா? அது இல்லம்மா,
மறுபடியும் நம்ம சந்திக்கும் போது அதெல்லாம் பேசிக்கலாம் அத்தை. மாமா கிட்ட போனை கொடுத்து அனுப்புங்க ப்ளீஸ். யாருமா அது? நட்சத்திராடா. எதுக்கு ஃபோன் பண்ணலாம்? இந்த ஃபோன் கூட அவளோடதுதான். நட்சத்திராவோட ஃபோன் இங்க எப்படி வந்துச்சு? அது வந்து நேத்து நட்சத்திரா இங்க வந்திருந்தாடா. என்னது? நட்சத்திரா மட்டும் இல்லனா பூமியும் தான் வந்திருந்தா. நீ சும்மா ரெடி. நீங்க சும்மா இருங்கம்மா. அண்ணா, இப்ப வர வர அம்மா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. இப்போ நான் அந்த போனை நட்சத்திரா கிட்ட கொடுக்க சொல்லி ககன் கிட்ட கொடுத்து அந்த வீட்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். என்ன இங்க வந்துட்டு இருக்கானா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ம். அம்மாடி பூமி, என் பையன் கரெக்டா வீடு வந்துட்டு இருக்காமா? மாமா, நான் ஒன்னும் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்க சொல்லலையே. அப்படின்னா உன்னுடைய நோக்கம் ககன் நம்ம வீட்டுக்கு கார்ல வந்து வெளியே நிறுத்திட்டு உனக்கு அவன் ஃபோன் பண்ணி வா பூமின்னு உன்னை கூட்டிட்டு போவான்னு நினைக்கிறல? அதுக்காக தானே வராரு. அவன் வெளியில வெயிட் பண்ண மாட்டாமா? அவன் டைரக்டா வீட்டுக்குள்ளே வந்துருவான். அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே மாமா. தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்கறதுனா இதுதான். வர வேண்டான்னு ஃபோன் பண்றேன். ஓ, ஓ. ஐயோ, இது தரணி போனு. லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஏய், ஸ்பீட கொஞ்சம் குறமா. அவன் வரது உன்னை பாக்குறதுக்கு இல்ல, நட்சத்திராவை பாக்குறதுக்கு. நட்சத்திராவுக்காகவா? நட்சத்திராவுக்காக எதுக்கு வரணும் மாமா? அவனா இங்க வரலமா, அவனுடைய அம்மா தான் இங்க அனுப்பியிருக்கா. எதுக்கு அனுப்பியிருக்காங்க மாமா? இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? எனக்கு புரிஞ்சிருந்தா எதுக்குன்னு நான் எதுக்கு உங்களை கேள்வி கேட்க போறேன் மாமா? என் பொண்ணதான் கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி அபூர்வா சாரதா கிட்டயும் ப்ரொபோசல் வச்சிருக்கா. அதே மாதிரி ககன் கிட்டயும் ப்ரொபோசல் வச்சிருக்கா. அந்த விஷயத்தையே நான் தானே சொன்னேன். ஆமால, நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே அபூர்வாவும் என்கிட்ட வந்து பேசுனதா ககன் கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பான்ல? ஆமா, சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி சொன்னதுக்கு சாரதா, நான் சொன்னா என் புள்ள கண்டிப்பா கேப்பான், நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா ககன் அதுக்கு உடனே ஒத்துக்க மாட்டாங்கிறதுனால நட்சத்திரா கிட்ட எப்படியோ மெதுவா பழக வைக்கணுங்கிறதுக்காக அவனை வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? அம்மா, அவ என் பொண்டாட்டிமா, கொஞ்சம் மரியாதையா பேசுமா. சாரி மாமா, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கேவலமான புத்தி அவங்களுக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, இது அநியாயம் இல்லையா மாமா? பூமி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படிமா அநியாயமாகும்? உன்னோட பிடிவாதத்தால அது உனக்கு மட்டும்தான் அநியாயமா தெரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி சாரதா பிளான் பண்ணி காயினை மூவ் பண்ணான்னு வை, ககன் உன் கையை விட்டு போக போறது கேரண்டி. மாமா, நீ மாமான்னு சொன்னாலும் அம்மான்னு சொன்னாலும் உன்னை பார்த்து வருத்தப்படுறதுக்கும் நீ வருத்தப்பட்ட ஆறுதல் சொல்றதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாதுமா.